சின்னமனூர் அருகே தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்த இருவேறு நலத்திட்ட பணிகளை கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு செய்து பார்வையிட்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி பல்வேறு துறைகளின் சார்பில் முடிவுற்ற புதிய திட்டங்களை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்ததோடு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். அந்த வகையில் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள காமாட்சிபுரம் ஊராட்சியில் தரம் உயர்த்தப்பட்ட 2 புதிய மின்மாற்றிகளை பல்வேறு கிராமங்கள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் நேற்று துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பயன்பெறும் வகையில் 16 MVA ஆற்றல் கொண்ட 2 புதிய மின்மாற்றிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கி ஆய்வு செய்து பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் சின்னமனூர் அருகே உள்ள காமாட்சிபுரம் ஊராட்சியில் 110/22 kV துணை மின் நிலையத்தில் 320 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் 10 MVA ஆற்றல் கொண்ட 2 மின்மாற்றிகளை மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என்னிடம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் தரம் உயர்த்தப்பட்டு 16 MVA ஆற்றல் கொண்ட 2 புதிய மின்மாற்றிகள் நிறுவப்பட்டுள்ளது. இதன் மூலம் வீடு, தொழில் என 23,000 பயனாளிகளும் 3,500 விவசாயிகளும் மொத்தம் 26,500 மின் பயனாளிகள் பயன்பெறுவார்கள். இதனால் காமாட்சிபுரம், ஓடைப்பட்டி, ஹப்பிப்பட்டி, வேப்பம்பட்டி, சீலையம்பட்டி, தர்மபுரி, கோட்டூர், ஜங்கால்பட்டி, அழகாபுரி, குப்பிநாயக்கன்பட்டி ஆகிய கிராமங்களுக்கு தடையில்லா மின்சாரம் கிடைக்கும் என அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்வாரிய அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். காமாட்சிபுரம் ஊராட்சியில் 110/22 kV துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இத்துணை மின் நிலையத்தில் 10 MVA திறன் மின்மாற்றிகள் இயக்கப்பட்டு வந்தன. பயனாளிகள் இப்பகுதியில் அதிகம். வீடுகளுக்கு அதிகமான மின் இணைப்பு, விவசாய மின் மோட்டார்களுக்கு அதிகமான மின் இணைப்பு, வணிக நிறுவனங்களுக்கு அதிகமான மின் இணைப்பு. இதன் காரணமாக துணை மின் நிலையத்தில் இருக்கின்ற அந்த 10 MVA மின்மாற்றியினால் சீரான தரமான தங்குதடையின்றி மின்சாரம் தர இயலவில்லை. அதனால் கல்வி பாதிக்கப்பட்டது, விவசாயம் பாதிக்கப்பட்டது, தொழில் பாதிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் மரியாதைக்குரிய நம் SE சார், மரியாதைக்குரிய EE சார் பொதுமக்கள் சார்பாக என்னிடம் கோரிக்கை வைத்து இத்துணை மின் நிலையத்தில் 2 16 MVA திறன்மிகு ஆற்றல்மிகு மின்மாற்றிகள் அமைத்து கொடுத்தால் பயனாளிகள் பயன்படுவார்கள் என்று சொன்ன கருத்தை சொன்னார்கள். நான் மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்றேன். அவரும் இப்பொழுது இந்த 2 மின்மாற்றிகள், அதாவது 16 MVA மின்மாற்றிகள் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் இயக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த துணை மின் நிலையத்தின் மூலமாக ஒரு 25,300 அல்லது 26,300 மேற்பட்ட பயனாளிகள் பயன்பெறுகின்றார்கள். இதில் குறிப்பாக விவசாயிகள் மற்றும் வணிகர்கள் 3,500 விவசாயிகள், வணிகர்கள் பயன்பெறுகிறார்கள். மேலும் 23,000 வீடுகளுக்கு தரப்பட்டுள்ள மின் இணைப்பின் மூலமாக தரமான சீரான மின்சாரம் கிடைக்கப்படுகிறது. இதன் மூலமாக கல்வி மூலமாக மனித வளம் இந்த பகுதியில் ஆற்றல் படுத்தப்படுகிறது. விவசாயம் உற்பத்தி அதிகரிக்கின்றது, தொழில் வளம் வளர்கின்றது, கிராம பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுகின்றது. ஒரு தங்குதடையின்றி சீரான மின்சாரம் கிடைக்கப்படுகின்ற காரணத்தினால் அனைவரும் இந்த பகுதி மக்கள் உற்சாகமாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர்களை மனமாற பாராட்டுகின்றார்கள். காமாட்சிபுரம், சீப்பாலக்கோட்டை, ஓடைப்பட்டி, அப்பிவெட்டி, வேப்பம்பட்டி ஆகிய பகுதிகளும், கீழ்ப்புறம் சீலையம்பட்டி, கோட்டூர் மற்றும் குப்பிநாயக்கன்பட்டி வரைக்கும் இந்த துணை மின் நிலையத்தின் மூலமாக மின் விநியோகம் செய்யப்படுகிறது என்ற செய்தியை
இன்றைக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதனைத் தொடர்ந்து சின்னமனூரில் கால்நடை உதவி இயக்குனர் நிர்வாக வசதிக்காக புதிய அலுவலக கட்டிடம் தேவை என்ற கோரிக்கை உத்தமபாளையம் டிவிஷன் பகுதியில் இருக்கும் 23 கால்நடை மருந்தகத்தின் சார்பாக கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணனிடம் வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை ஏற்ற கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் தமிழக முதல்வர் கவனத்திற்கு எடுத்துச் சென்று 1 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து புதிய அலுவலக கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்ட அலுவலக கட்டிடத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக நேற்று திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு புதிய அலுவலக கட்டிடத்தை குத்துவிளக்கு ஏற்றி ஆய்வு செய்து பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் சின்னமனூர் நகர்மன்ற தலைவர் ஐயம்மாள் ராமு, நகர்மன்ற துணைத் தலைவர் முத்துக்குமார், இளைஞரணி பஞ்சாப் முத்துக்குமார், கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். சின்னமனூர் நகரில் கால்நடை உதவி இயக்குனர் நிர்வாக வசதிக்காக புதிய அலுவலக கட்டடம் தேவை என்கின்ற கோரிக்கை இந்த அலுவலகத்தின் கீழ் உத்தமபாளையம் டிவிஷன் பகுதியில் அமையப்பட்டிருக்கின்ற 23 கால்நடை மருந்தகத்தின் சார்பாக என்னிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் சின்னமனூரில் கால்நடை உதவி இயக்குனர் அலுவலகம் இல்லாததினால் நிர்வாக சிக்கல், நிர்வாக பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதனால் அதற்குண்டான தேவையான நிதியை ஒதுக்கி உதவி இயக்குனர் அலுவலகம் கட்டித்தர வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையை வைத்தேன். இந்த கட்டிடத்திற்காக 1 கோடி ஒதுக்கப்பட்டது, கட்டி முடிக்கப்பட்டது. இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அன்பு தளபதி அவர்கள் திருக்கரங்களால் துவக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அலுவலகத்தில் மிக முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், ஒருபுறம் நிர்வாக அலுவலக பகுதியாக செயல்படுகிறது, இன்னொரு புறம் கால்நடை வளர்ப்பு, பராமரிப்பு, கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, இதற்குண்டான பயிற்சி முறைகளும், அதே போல் இந்த டிவிஷன் உத்தமபாளையம் டிவிஷனில் 40,000த்திற்கு மேற்பட்ட கால்நடைகள் இன்றைக்கு விவசாயிகள் திறம்பட வளர்ப்பதற்கு இந்த அலுவலகம் மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. காரணம், கால்நடைகளுக்கு பசுந்தாள் தீவனம் தேவைப்படுகிறது. ஒரு நாளைக்கு 15 to 25 கிலோ பசுந்தாள் தர வேண்டும். அந்த வகையில் அந்த விவசாயிகளை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் இந்த அலுவலகம் அவர்களுக்கு வேலி மசால், முயல் மசால், கோஃபோர், தட்டைப்பயிறு போன்ற நார்ச்சத்து, புரதச்சத்து தரக்கூடிய அந்த பயிர் வகைகளை, நாட்டு வகைகளை தந்து ஊக்கப்படுத்துகின்றார்கள். மேலும் கால்நடைகளுக்கு தாக்கப்படுகின்ற முன்னெச்சரிக்கை தடுப்பு நோய் முறையாக வழங்கப்படுகிறது. அதுபோல் செயற்கை கருவூட்டல் மூலமாக அது முறையாக அந்த நேரம் கண்டு அந்த முறை தரப்படுகிறது. இதன் மூலமாக அந்த இன உற்பத்தியும் குறையாமல் கன்றுக்குட்டிகளும் பேணி வளர்ப்பதும், கால்நடைகளை பாதுகாப்பதும், பால்வளத்தை பெருக்குவதும், அந்த விவசாயிகளுக்கு பொருளாதார வசதி மேம்படுத்துவதற்கு அந்த புகப்புற அந்த சிறு பணிகள், அதாவது சிறு வருவாய் வருகின்ற வகையில் கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு குறித்த பயிற்சிகள் வழங்குவது, தேனீ வளர்ப்பு பயிற்சி உறுப்பு, தேனி என்பது தான் மிக முக்கியம், அயல் மகரந்த சேர்க்கை மிக முக்கியம். அந்த வளர்ப்பு பயிற்சி, அது மொத்தம் ஒருங்கிணைந்த கால்நடைகள் பராமரிப்பு மற்றும் அதனுடைய வளர்ச்சி குறித்த பயிற்சியை தரக்கூடிய இந்த அலுவலகம் உண்மையிலே விவசாயிகளுக்கு, கால்நடை
பயனாளிகளுக்கு இது பயன் தருகின்ற ஒரு திட்டம். இந்த திட்டத்தை துவக்கி வைத்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கம்பம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.